இன்ஸ்டா மூலியமா வர இன்ஃப்ளூயன்சர்ஸும் டைரக்டா படத்துக்குள்ள வந்துடுறாங்கல்ல. இப்போ அதை நீங்க எப்படி இது பண்ணுங்க? வரவேற்கத்தக்க விஷயம். இங்கெல்லாம் ஒரு நடிகராக இருக்கிறாருன்னா ஒரு ஆல்பத்தை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கிக்கிட்டு அந்த கம்பெனி வாசப்பட்டு அங்க 82 பேர் உட்காந்துருப்பான். அந்த போட்டோ வாங்கி போட்டு நடிச்சு காமிமா பொழுது போலனா டயலாக் ரொம்ப சத்தமா பேசுவாங்க. எக்ஸ்பிரஷனை ஓவரா காட்டுவாங்க. கண்ணை பெருசா காட்டுவாங்க, மூஞ்சியை பெருசா காட்டுவாங்க. அதெல்லாம் என்னன்னா நாடகங்கள்ல இருந்து வந்தவங்க. நாடகத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றப்ப கடைசியில் இருக்கவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சத்தமா கத்தி பேசுவாங்க. அதே இன்ஸ்டாகிராமும் நிறைய பேர் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன்ற பேர்ல. இல்ல, இன்ஸ்டாகிராம் மொத்தத்துக்கு நான் நல்லது, உலகத்துக்கு அதான் சிறந்த வழிமுறைன்னு நான் சொல்லல. அதுல நிறைய தவறுகளும் இருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதாங்க இருக்கு. ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை நீங்க ஆளை குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆப்பிள் இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அவர் கேட்கிறார், இதெல்லாம் என்ன சிக்கல்னா, நீங்க ஒரு வார்த்தையை அவருக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டுக்கலாம். இந்த பாடலை பாடியவர் அவருக்கு தேங்க்ஸ் கார்டு போடலாம். இல்லையா அவரை கூப்பிட்டு ஏதாவது அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். இவங்க அது சிக்கல் வரும் தெரிஞ்சவே அதை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்ப கான்ட்ரவர்சி ஆனாதான் நம்மளும் ஃபேமஸ் ஆக முடியும்னே சில இது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாட்டை எடுத்துக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. தமிழ் சினிமால மட்டும் தானே சார் நடந்துட்டு இருக்கு. எல்லா சினிமாவிலும் காப்பிரைட் இஷ்யூங்கிறது வேர்ல்டு வைடு இருக்குங்க. அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில முறைப்படுத்தப்படாம இருக்கு. இப்ப தியேட்டர்கள்ல அவங்க படத்தோட எந்த ப்ரொமோஷனால தியேட்டர்ல குமிஞ்சிருக்கு ஃபுல்லா சரவணா ஸ்டோர்ல வேலை பாக்குறவங்க. இல்ல, அவருக்கு அந்த சரவணா ஸ்டோருக்கு பின்னாடியே அவர் ரசீது மன்றம் வச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆபீஸ் போட்டு வச்சிருக்காரு. அதுக்காக செலவு பண்றாரு, ஃபண்டு பண்றாரு, ஆட்களை காசு வச்சிருக்காரு. இல்ல ஆளை கூட்டு வர்றாரு, அவங்கள வச்சு விஷயம் அடிக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு. காசு இருக்குங்க, அதான் செய்வாரு. துரந்தர் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது தமிழ் அந்த அளவுக்கு வரவேற்பு பெற, நார்த் சைடு பயங்கர வரவேற்பா இருக்கு. இல்ல, அது நார்த் அரசியல் வேற, அது அரசியல் தான். அது ஒரு அரசியலை கையெடுத்து பண்றாங்க, ஒரு ப்ரொபகண்டா மூவியா பண்றாங்க. எப்பயுமே அந்த மாதிரி படங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களை மக்கள் பெருசா ரசிக்கிறது. தமிழ்ல எடுத்து சில படங்களும் பார்த்தோம், சாதியான படங்கள். அந்த படத்தையும் மக்கள் பெருசா கொண்டாடுறது கிடையாது. டிவிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் சுபேஷா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா பெரிய படங்களோட சின்ன படங்களுக்கு ரொம்ப கிரேஸ் அதிகமாயிடுச்சு. பெரிய டைரக்டர்ஸ்க்குலாம் என்ன ஆச்சு? இல்ல, ஒரு சைக்கிளிங் தான். ஒரு காலகட்டங்கள் பிரகாரம் சைக்கிளிங் வரும். அந்த சைக்கிளிங்ல பாத்தீங்கன்னா இப்ப யூத் டைரக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 படம் 7 படம் உதவி இயக்குனராக இருந்தால் தான் நீங்க கதை சொல்லவே போக முடியும். ஒரு 4 படம் ஒர்க் பண்ணாதான் நீங்க அசோசியேட் டைரக்டராக ஆக முடியும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. உங்களுடைய திறமை இருந்ததுன்னா நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஒரு ரீல்ஸ் போடலாம். என்னன்னா உங்களோட திறமை, ஆக்டிங் ஸ்கில் இருந்ததுன்னா ஆக்ட் பண்ணி போடலாம். டான்ஸ் ஆட தெரிஞ்ச டான்ஸ் ஆடி உங்களை வீடியோ போடலாம், பாட தெரிஞ்ச பாடி போடலாம். உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா ஒரு கையில் மொபைல் இருந்தாலே போதும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி போடலாம். அப்போ பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அப்போ டேலண்ட்டும் புதுசாக வர்றாங்க. பெரிய டேரக்டர்ஸ் ஏன் இல்லைன்னா அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க. எப்பயுமே இந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 இருந்து அந்த 24 வயசுக்குள்ள இருக்கிறது தான் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ். எப்பயுமே, இப்போ இல்லை, எப்பயுமே அவங்க அதிகமாக படம் பார்க்கக்கூடியவங்க, அவங்க தான் ஆடியன்ஸ். இப்போ அவங்களே சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் படமாக பண்ணணும். இப்போ இந்தியன் 2 ஏன் ஓடலை, ஏன் ட்ராவல் ஆச்சுன்னு அப்படின்னா, இன்னைக்கு லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சத்தை பணமாக கொடுக்குறாங்க, அதை கத்தியால குத்துறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் அது கொஞ்சம் பின்னோக்கி போனதுனால அந்த படம் ட்ராவல் ஆச்சு. இப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு எக்ஸ்பிரஷனே மாறி போச்சு. இப்போ நீங்கள் பழைய படத்துக்கும் இப்போ உள்ள படத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பழைய படத்துக்குலாம் டயலாக் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. எக்ஸ்பிரஷனை ஓவரா காட்டுவாங்க. கண்ணை பெருசாக காட்டுவாங்க, மூஞ்சியை பெருசாக காட்டுவாங்க. அதெல்லாம் என்னன்னா நாடகங்கள்ல இருந்து வந்தவங்க. நாடகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப கடைசியில் இருக்கவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சத்தமாக கத்தி பேசுவாங்க. எக்ஸ்பிரஷன் அதிகமாக காட்டுவாங்க. அப்புறம் சினிமாவை வந்த பிறகு அந்த லெவல் குறைஞ்சிச்சு. இன்னைக்கு என்னன்னா டோட்டலாக எல்லாமே அப்படியே மாறிட்டு வருது. இன்னைக்கு பார்த்தோம்னா காதலே அன்னைக்கு மாறி போச்சு. நீங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும் செய்தி, இளம் காதல் ஜோடி தற்கொலை, ட்ரெயின் முன்னு விழுந்து தற்கொலை, லாரி முன்னு விழுந்து தற்கொலைன்னு நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு யாரும் காதல் ஜோடிகள் தற்கொலை பண்ணுறதே இல்லை. ஏன்னா காதல் இன்னைக்கு வேற கோணத்தில் போயிடுச்சு. பிடிச்சா நம்பர் கொடு, இல்லைன்னா பிளாக் பண்ணிக்க, அவ்வளோதான், நமக்குள்ள காதல் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போகிறோம். அப்போ உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கு. அதை நீங்கள் கேட்ச் பண்ணி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா இப்போ உள்ள அந்த களத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க வர்றாங்க. அது ஒரு சைக்கிளிங் தான். இவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சா வேற ஒரு குரூப் வரும், அவ்வளோதான்.
இப்போ ஆடியன்ஸ் வந்து முன்னாடி கிளாஸ் அண்ட் மாஸான படங்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனா இப்போ அப்படியே ஓவர் டேக் ஆகி ஃபீல் குட் மூவிஸ் பக்கம் போயிட்டாங்க. அது நீங்க இல்ல ஒவ்வொரு சீசன் தான். இப்ப உள்ளத்தை அளித்தா படம் வந்துச்சு. உள்ளத்தை அளித்தா படம் வந்து ஒரு காமெடி படம் ஹிட் ஆன பிறகு வரிசையா அந்த காலகட்டங்களில் காமெடி படமா எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த முனி படம் ஓடின பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரர் படமா பேய் படமா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு சீசன் படம் ஓடும். அப்போ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் ஓடுது. ஆனால் இதை தாண்டி ஒரு எப்போ இந்த கொரோனா டைம்ல வந்ததுக்கு பிறகு, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு உலக படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். முதல்ல தமிழ் படம் தான் பார்ப்பாங்க, அதிகபட்சம் ஹிந்தி படம் வரும், அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு கொரியன் படம் பார்க்குறோம், ஸ்பானிஷ் படம் பார்க்குறோம், உலகத்தினுடைய எல்லா மொழி படத்தையும் நம்ம வந்து வீட்டில் உட்காந்து ஹாலில் உட்காந்து பார்த்துறோம். அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சு போயிருது. இப்போ குட் பேட் அக்லிங்கிற ஒரு படத்தை வந்து இங்கிலீஷ் படம், பிரேக் டவுன் ஒரு படத்தை வந்து அப்போ எடுத்து அடிச்சிருக்கானுங்கப்பான்னு நீ கண்டுபிடிச்சிட்டானுங்க. அது முன்னதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியாது. இன்னைக்கு உலக படத்தை நம்ம வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வேறு வேறு தளத்துக்கு நமக்கு ரசனை மாறுது. அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இன்டர்நேஷனல் ஈக்குவலாக நீங்கள் படம் பண்ணணும். உங்களுக்கு போட்டியாளர் வந்து தமிழ் சினிமா கிடையாது, ஹிந்தி சினிமா கிடையாது, உலக சினிமா உங்களுக்கு போட்டியாக நிற்குது. ஏன்னா அதே டிவியில் வந்து அடுத்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் இருக்கு, அதே சேனலில் வந்து இன்னொரு படம் வந்து ஒரு கொரியன் படம் இருக்கு, ஸ்பானிஷ் படம் இருக்கு. எனக்கு போர் அடிச்சு அந்த படத்துக்கு நான் போயிடுவேன். அப்போ நீங்கள் போட்டி யாரோட போடணும்? உலக சினிமாவோட போட்டி போட்டு படம் பண்ணா தான் உலக சினிமாவோடு போட்டி போட்டு தமிழ் படம் பண்ணணும், தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும். இவ்வளோ சிக்கல் இருக்கு. இல்ல இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அவங்கவுங்க ஒரு வழிக்கு போயிட்டாங்க. ஒரு ஆள் பொலிட்டிக்கல் பக்கம் போயிட்டாரு, ஒரு ஆள் ரேசிங் பக்கம் போயிட்டாரு. அதனால எதுவும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரகிள் ஆகுதா? ஸ்ட்ரகிளாலாம் இல்லைங்க, சினிமா எப்பயும் போல தான் இருக்கு. இந்த படம் புதுசாக வந்திருக்காங்க, டூரிஸ்ட் தமிழ் படம் வந்திருக்கு, அது பெருசாக போச்சு. இப்போ யூத்னு படம் பண்ணியிருக்காங்க, டூடன் பண்றாங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. சம்பாதி யூத் படம்லாம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் தான் ஃபர்ஸ்ட் காப்பிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-35 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து வேர்ல்டு வைடு எல்லா பிசினஸும் சேர்த்து. அப்போ சினிமா இயங்கிட்டு தானே இருக்கு. சினிமா இயங்கிட்டு இருக்கு, சினிமா லாபம் சம்பாதிக்கிறவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்க, சினிமாவில் நஷ்டப்படுறவங்க நஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பட வாய்ப்பு இல்லாதவங்க இருக்கிறாங்க, புது புது ஆட்கள் வராங்க. எனக்கு என்ன நோக்கி போவாங்க, எங்க படத்தை பண்ணுங்க, ஒரு 10 ப்ரொடியூசர் போய் நிற்பாரு. அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு சைக்கிளிங்ல ஒருத்தவங்க ஒரு படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காமலும் இருக்காங்க. இப்போ இன்ஸ்டா மூலியமா வர இன்ஃப்ளூயன்சர்ஸும் டைரக்டா படத்துக்குள்ள வந்துடுறாங்கல்ல. இப்போ அதை நீங்க எப்படி இது பண்ணுங்க? வரவேற்கத்தக்க விஷயம். இந்தியெல்லாம் வந்து ஒரு நடிகராக இருக்கிறாருன்னா ஒரு ஆல்பத்தை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கிக்கிட்டு அந்த கம்பெனி வாசப்பட்டு அங்கே 2 பேர் உட்காந்துருப்பான், அந்த ஃபோட்டோ வாங்கி போட்டு நடிச்சு காமிமா பொழுது போலனா 1000 அசிங்கம் அவமானப்பட்டு பசியில் பட்டினியில் கிடந்து தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. அவங்களுடைய ஒரு டேரக்டருக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு மெயில் பண்ணி அவங்க ரீச் பண்ணிடலாம். ஒரு 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 ஆக்டர் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிட்டு போயிடலாம். அப்போ டெக்னாலஜி மாறி இருக்கு, காலம் மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு டேலண்ட்டாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில் உள்ள நபராக இருக்கீங்கன்னா ஒரு டேரக்டருடைய இன்ஸ்டா பேஜில் போய் நீங்கள் வந்து டேக் பண்ணலாம், அவருக்கு டிஎம் பண்ணலாம், முடிஞ்சு போச்சு. காலம் மாறி போச்சு, வேற தளங்கள் வந்துருச்சு. டேலண்ட்ல உள்ளவங்களும் பயன்படுத்திக்கிற போறாங்க. இதுல என்ன நீங்க வந்து ரீல்ஸ் போட்டவங்களை பயன்படுத்துறாங்க, இந்த நடிகர்கள் பயன்படுத்த மாட்டேங்க, திறமை உள்ளவங்களை பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அதே இன்ஸ்டாகிராமும் நிறைய பேர் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன்ற பேர்ல. இல்ல இன்ஸ்டாகிராம் மொத்தத்துக்கு நான் வந்து நல்லது, உலகத்துக்கு அதான் சிறந்த வழிமுறைன்னு நான் சொல்லலை. அதுல நிறைய தவறுகளும் இருக்கு. நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதாங்க இருக்கு. ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை நீங்க ஆளை குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம், ஆப்பிள் இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அது நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியா தளங்களை ஆக்கப்பூர்வமாக அறிவுமுருகமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியர் இருக்கார், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவர் சார்ந்த ஒரு கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ல பிஹெச்டி பண்றாரு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய கெமிக்கல் சயின்டிஸ்ட் கூட நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் அதை விட்டுட்டு அந்த அக்காவை ஃபாலோ பண்ணுறேன், இந்த அக்காவை ஃபாலோ பண்ணுறேன், டெய்லர் அக்காவை ஃபாலோ பண்ணுறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு பொழுதுபோக்கு பயன்படுத்துகிற ஆட்களும் இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி எதை இங்க சரியா பயன்படுத்துறீங்கன்னு இருக்கு. அது உங்களுடைய கையில தான் இருக்கு. உலகத்துல போயிட்டு இருக்கோம், காட்டுக்குள்ள பாம்பு இருக்கு, சேலம் இருக்கு, ஓரமா வீடு கட்டி வாழ்றான்ல. அது நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் எதை அப்படிங்கிறதான். இன்னைக்கு உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கு சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவில் பயன்படுது. உலகத்தினுடைய செய்திகளை நம்ம உள்ளங்கையில உட்காந்து பார்க்கிறோம். இது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே. அதை தவறாக பயன்படுத்துறவங்க தவறாக பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். இப்போ யூத் படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து அந்த கானா பாட்டு ஒன்று கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. இப்போ அந்த கானா பாட்டு பாடினவர் எனக்கு தான் அந்த பாட்டு சொந்தம், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போ அந்த பாட்டு உங்களால் ஃபேமஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி. இல்லை, அது டிவோன்னு ஒரு கம்பெனியில் அவங்க ரைட்ஸ் வாங்கி பண்ணதாக தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறாங்க. அந்த கம்பெனியில் வித்துட்டாரு, அந்த கம்பெனியில் வாங்கிட்டாரு. இளையராஜா பண்ண அதே கிளைமை தான் அவர் எப்பவும் பண்ணுறாரு. அது என்ன சிக்கல் அப்படின்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆக்ட் இருக்கு, இன்டலெக்சுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு. ஒரு
ஒரு படம் வரைகிறீங்க, அதை நீங்க ரீக்ரியேட் பண்றதா இருந்தா அதனுடைய படைப்பாளிகிட்ட நீங்க வந்து ராயல்டி கொடுக்கணும், பெர்மிஷன் ஆகணும். அதே மாதிரி தான் இவருக்கு இந்த சிக்கல் வந்துருக்கு. இப்போ அந்த ரைட்ஸ் அவங்க வித்துட்டாரு, அந்த டிஓ கம்பெனியில் ரைட்ஸ் வாங்கிட்டாரு, பயன்படுத்திட்டாரு. இவர் கிளைம் பண்றதுக்கும் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இளையராஜா அதை வச்சு கேட்டுறாரு. அதே வார்த்தை தான் அவர் கேட்கிறாரு. என்ன இதெல்லாம் என்ன சிக்கல்னா, நீங்க ஒரு வார்த்தையை அவருக்கு தேங்க்ஸ் கார்டு போட்டுக்கலாம், இந்த பாடலை பாடியவர் அவன் தேங்க்ஸ் கார்டு போடலாம். இல்லையா அவரை கூப்பிட்டு ஏதாவது அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். இவங்க அது சிக்கல் வரும்னு தெரிஞ்சவே அதை விட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்ப கான்ட்ரவர்சி ஆனாதான் நம்மளும் ஃபேமஸ் ஆக முடியும்னே சில இது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்க பயன்படுத்துறீங்க, அந்த பாட்டு யார் அது கிரெடிட் எனக்கான ஒரு படைப்பாளிக்கு முக்கியமே வந்து பணம் காதை தாண்டிலும் தனக்கான கிரெடிட் வேணும்னு நினைப்பாங்க, தனக்கான அங்கீகாரம் வேணும். இது தொடர்ச்சியா தமிழ் சினிமால மட்டும் தானே சார் நடந்துட்டு இருக்கு. எல்லா சினிமாவிலும் காப்பிரைட் இஷ்யூங்கிறது வேர்ல்டு வைடு இருக்குங்க. அதெல்லாம் வந்து முறைப்படுத்தப்பட்டிருக்கு, இந்தியாவில முறைப்படுத்தப்படாம இருக்கு. அதுக்கு என்ன சொல்றேன்னா, IPRS ஒரு அமைப்பு இருக்கு, இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டியில பாடல்களே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் அவங்க தான் அந்த சொசைட்டியில் வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நான் அந்த IPRSக்கு மெயில் போட்டு அந்த பாட்டை நான் பயன்படுத்திட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவேன். அந்த அமௌண்ட்டை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒரு அமௌண்ட்டு, ப்ரொடியூசருக்கு ஒரு அமௌண்ட், அந்த பாடல் பாடினவருக்கு எழுதினவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துறாங்க. இப்போ IPRSல இல்லாத பாடலுக்கு தான் சிக்கல் வருது. ஏன் ரஹ்மானுடைய பாட்டுக்கு வரல, ஹாரி ஜெயராஜுடைய பாட்டுக்கு வரல, தேவாவுடைய பாட்டுக்கு ஏன் வரலன்னா அவங்களும் IPRSல இருக்காங்க. IPRSல இல்லாத இசையமைப்பாளர்களுக்கு இந்த சிக்கல் வரும். அப்போ என்ன சொல்கிறோம், நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேருக்கு நான் தான் சொல்கிறேன், நீங்கள் போய் IPRSல ஏதாவது சேர்ந்துருக்கேன், உங்களுடைய படைப்புகளை கொண்டு போய் கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர்லாம் இருக்காரு, அவர் 5-6 படம் பண்ணியிருக்காரு, அவருடைய பாடல் எதுவுமே IPRSல இல்லை. நான் IPRSல போட்டு நீங்கள் இது பண்ணிருங்க, உங்கள் பாடலை அது ஹிட் பாடலாம் வச்சிருக்காரு, உங்களுடைய பாடலை அவங்க யாராவது பயன்படுத்தினா உங்களுக்கு பணம் வருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் முயற்சி பண்றாரு. இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வேற லேபிளுக்குலாம் கொடுக்குறது இல்லை, அவங்க பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதிலே பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது செலவு பிரச்சனைனாலயா இல்லை வேற எதுவும் இந்த மாதிரி? ஒரு வருமானம் தான், பெரிய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக கேட்குறப்ப நீங்கள் ஒரு 5 கோடி ரூபா ஒருத்தர் கேட்குறீங்கன்னா 5 கோடியா அப்படிம்பாங்க. இது ரைட்ஸாக வாங்கிட்டீங்கன்னா வந்து அதை 10 கோடி ரூபாய்க்கு விற்றாலும் சரி, 12 கோடி வர்றதுக்கு லாபம் தானே. அப்போ இது ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய வழிதான். இப்போ கடைசியாக லீடர் மூவி செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இவங்க போட்டு பில்டப் பண்ணி பல பேருக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன ரெஸ்பான்ஸ்? படத்தை பார்த்துட்டீங்க, படம் பார்த்தீங்களா? ட்ரைலர் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்காது. என்னன்னா அவருக்கு அவர் மாதிரி ஒருத்தர் மேக்கப் போட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. படம் வந்த பிறகு தெரியும் அவருக்கு ஒரு ஆசை, பணம் வச்சிருக்கிறாரு, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு. அது வரவேற்கத்தக்க முயற்சி தான். இந்த வயசுல ஒரு ரிஸ்க் எடுத்து பணத்தை போட்டு அவருடைய கூலாக ரிலாக்ஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு போகாமல் அவருடைய ஒரு ஆம்பிஷனாக பண்ணுறாரு. அது படம் வந்த பிறகு தான் தெரியும். படம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் பண்ணுற நிறைய ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து இன்னைக்கு பரபரப்பு, ஆகா ஓஹோ படம் அப்படி இருக்குது, படம் இப்படி இருக்குது, படத்தை அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாரு, இந்த படம் வந்த பிறகு தமிழ் சினிமா தலையெல்லாம் மாறி போகலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெய்டு தான். படம் வந்த பிறகு தான் தெரியும் என்னன்னு. இல்லை இப்போ தேட்டர்களில் அவங்க படத்தோட எந்த ப்ரொமோஷனால தேட்டரில் குமிஞ்சிருக்கு ஃபுல்லாக சரவணா ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க. இல்லை, அவருக்கு அந்த சரவணா ஸ்டோருக்கு பின்னாடியே அவர் ரசிகர் மன்றம் வச்சிருக்காரு, ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு வச்சிருக்காரு. அதுக்காக செலவு பண்ணுறாரு, ஃபண்டு பண்ணுறாரு, ஆட்களை காசு வச்சிருக்காரு, இல்லை ஆளை கூப்பிட்டு வர்றாரு, அவங்கள வச்சு விஷயம் அடிக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, காசு இருக்குங்க அதான் செய்வாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க சினிமாவில். இல்லை மற்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவங்க ரசிகரை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க வந்து நடிகராக இருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு தொழிலதிபராக இருந்து நடிகராக வந்திருக்கிறாரு. அதுக்காக அவர் தன்னை நிலையெடுத்துக்கிறதுக்காக பார்க்குறாரு. இப்போ அவங்க ஒரு தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா ஒரு ஆம்பிஷனாக வச்சிருக்காரு. ஆனால் நடிக்கிற எல்லாருமே ஹெவி பட்ஜெட்டு தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனியால கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது, ஒரு தனியாலாம் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, பணம் வச்சிருக்கிறாரு, அதுக்காக நம்ம முதல் படம் பண்ணாரு, அதில் கொஞ்சம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. 2வது படம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், பெரிய டேரக்டர் வச்சு பண்ணணும், நல்ல டேரக்டர் வச்சு பண்ணணும், அது பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணணும், அது பெருசாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ கடை விளம்பரத்துல அவர் ஃபோட்டோ போட்டார் பார்த்தீங்கல்ல, அவரே போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி படமே எடுக்கிறப்ப அதை கொஞ்சம் விடுவாரா, அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்ல மாதம்பட்டி ரங்கராஜன் அவங்க இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ DNA டெஸ்ட் எடுத்து அவர் குழந்தைதான்னு சொல்லிட்டு அந்த லேடி முடிவா இருக்காங்க. அவர் அது மாதிரி நக்கலாவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. அது இல்லை, லீகலா ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்போ நீ அடுத்து கோர்ட் என்ன பண்ண போறாங்க, அவருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது அவருடைய பர்சனல் மேட்ரு, அது அவருடைய பாடு, அவங்களுடைய பாடு. இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு அந்த DNA டெஸ்ட்ல இவருடைய குழந்தை தான் அப்படிங்கிறது. தமிழ் சினிமா எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? எல்லாருமே வரிசையா இந்த மாதிரி டிவோர்ஸ், இந்த மாதிரி வரிசையா பிரச்சனை. இல்ல, நீங்க சினிமாவில் இருக்கிறனால தாங்க உங்களுக்கு தெரியுது, அவங்க செலிபிரிட்டியா இருக்கிறனால தெரியுது. நீங்க கோர்ட்ல போய் பாருங்க, குடும்ப நல கோர்ட்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கு. அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஷெட்யூல் ஆக மாட்டேங்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து குடும்ப நல கோர்ட்ல தான் பெருசா இருக்கு. அது செலிபிரிட்டியா இருக்கிறதுனால வெளியே தெரியுது. பக்கத்தில் ஒருத்தர் யாரோ டைவர்ஸ் பண்ணுங்க நமக்கு தெரியுமா? ஒரு பெரிய தொழிலதிபர் டைவர்ஸ் பண்ணா கூட நமக்கு தெரியாது. சினிமாவில் ஒரு சிறு நடிகராக இருந்தால் கூட டைவர்ஸ் பண்ணா கூட செய்தியா வருது. பார்த்தா சினிமாவில் பூரா அப்படிதான் பண்றாங்க. அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும்
இன்னைக்கு டிவோர்ஸுங்கிறது வந்து நிறைய சர்வசாதாரணமாக நடக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. குடும்ப சூழ்நிலை, இன்னைக்கு ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லாமல் இருக்கிறது, சகிப்புத்தன்மை இல்லை, ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, யாரும் சார்ந்தும் இல்லை, எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் உனக்கு எதுக்கு நான் கட்டுப்பட்டு போனோம், உன்னுடைய இதை நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போய் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வந்து அதெல்லாம் நிறைய நடக்குது. சினிமா நட்சத்திரமாக சினிமா செலிபிரிட்டியா இருக்கிறதுனால நமக்கு அது செய்தியா தெரியுது. இப்போ துரந்தர் 2 ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அது தமிழ்ல அந்த அளவுக்கு வரவேற்பு பெற, நார்த் சைடு பயங்கர வரவேற்பா இருக்கு. இல்ல, அது நார்த் அரசியல் வேற, அது அரசியல் தான். அது ஒரு அரசியலை கையெடுத்து பண்றாங்க, ஒரு ப்ரொபகண்டா மூவியா பண்றாங்க. எப்பயுமே அந்த மாதிரி படங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், கேரளா ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களை மக்கள் பெருசா ரசிக்கிறது. தமிழ்ல எடுத்து சில படங்களும் பார்த்தோம், சாதி ரீதியான படங்கள், அந்த படத்தையும் மக்கள் பெருசா கொண்டாடுறது கிடையாது. அப்போ கலையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கலையா பாக்குறாங்க, ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்க, பொழுதுபோக்கா பாக்குறாங்க. இங்க வந்து ஒரு வன்மத்தையோ விஷத்தை விதைக்கிற மாதிரியான படங்களை இது மக்கள் ஆதரிக்கிறதும் இல்லை, வரவேற்கிறதும் இல்லை. இல்ல மோடி அவர்கள் வேற இதுல பிரசன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்ல, அந்த மாதிரி அந்த படங்களுக்கு அவங்க ஆதரவு, வெளிப்படையாவே ஆதரவு கொடுக்குறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க, இந்த படத்தை ப்ரொமோட் பண்றாங்க. அவங்க அஜெண்டா பேஸ்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நன்றி சார்.